முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கை எடுத்து மசிச்சிருக்கேன், வேக வச்சு நல்லா மசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வடக்கல் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகாவை விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நான் தட்டி இதில் சேர்த்துருக்கேன், துருவி சேர்த்துருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கட்டும். லைட்டு உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்குறோம்ல மசிச்சு, அதையும் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சேர்த்தக்கூடாது, ஒரு அளவாக ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மல்லித்தலை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு கொத்து சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு நான் சேர்த்துருக்கேன் கடலை மாவு. அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு, கொஞ்சம் பெரிய ஸ்பூனு தான். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு பக்கம் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கணும். ஒரு தோசை எல்லாம் ஊற்றுவல அந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம மசிச்சு வச்சோம்ல, அதையும் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மசாலா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. எண்ணெய் காயுது. ஒரு வடக்கல் வச்சு அதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் போடணும். அந்த மசாலா உருண்டையை நல்லா மாவில் பரட்டி எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் காயலைன்னா தனித்தனியாக மாவு கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் காயணும். இந்த மாதிரி நல்லா உருண்டையெல்லாம் போட்டுட்டு லைட்டாக வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர மாதிரி ஒரு பொன்னிறத்துக்கு வந்த பின்னாடி நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் டார்க்காக கருப்பாகிற அளவுக்கு விட்டுறக்கூடாது, கருகிரும். இப்போ உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.